எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம்னா, சென்னை வடபழனியில் இருக்கக்கூடிய ஏவிஎம் திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு எதிராக, அதாவதுங்க ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு ஆப்போசிட் வந்து சாலிகிராம ரோடு, அருணாச்சல ரோடுனா தெரியாத ஆள் இருக்க மாட்டாங்க. அருணாச்சல ரோடு போயிட்டு அங்கே வந்து நடிகர் விஜய் அவர்களுடைய சோபா கல்யாண மண்டபம் இருக்கும். விஜய் சாரோட அம்மா பேரில் இருக்கும். அந்த கல்யாண மண்டபம் தாண்டி நேராக போயிட்டு லெஃப்ட் எடுத்துன்னு வச்சுக்கிங்களேன், அந்த ரோடு லாஸ்ட்டில் போய் நிற்கிற இடம் தான் 17E பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. 17E பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே பேக் சைடு பின்னாடி விருகம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பாலலோக்கு மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னால் தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. அந்த பாலலோக் ஸ்கூலுக்கு ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஒரு லேண்டு வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க. லேண்டு ப்ளஸ் டெமாலிஷ் பில்டிங்கோட சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. அந்த இடம் இருக்கக்கூடிய ரோட்டோட அகலம் பார்த்திங்கன்னா 18 அடி. அந்த இடத்தோட ஃப்ரண்டேஜ், லேண்டு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா 24 அடி. இந்த இடத்தோட லேண்டு சைஸு டைமென்ஷன் நீள அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 24க்கு 26ங்க. டோட்டலாகவே அந்த இடத்தோட அளவு 624 சதுரடிங்க. இந்த 624 சதுரடியில் கிரவுண்ட் ஃப்ளோர்னு அண்டு ஃபஸ்ட்டு ஃப்ளோர்னு வீடு கட்டியிருக்காங்க. பழைய வீடு தாங்க. கிட்டத்தட்ட 25லேருந்து 30 வருஷம் கண்டிப்பாக இருக்கும். வாங்குறவங்க டெமாலிஷ் பண்ணிட்டு தான் அதில் வீடு கட்டிக்கணும். நல்ல அருமையான ஏரியாங்க, அருமையான லொக்கேஷன், அருமையான இடம். இந்த இடத்தோட விலைன்னு பார்த்திங்கன்னா, அந்த இடத்தோட உரிமையாளர் வந்து 85 லட்ச ரூபா அப்படின்னு விற்பனை விலையை நிர்ணயம் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துக்கு பேங்க் லோன் கிடைக்கும். இந்த இடத்தோட ஃபேஸிங் பார்த்திங்கன்னா சவுத் ஃபேஸிங். இந்த பதிவை பார்த்துட்டு இந்த இடத்த பற்றின உங்களுக்கு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும்னா எங்கள் யூடியூப் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த இடத்தோட முழு டீட்டெயில் கொடுத்துருக்குறோம். நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா எங்களுடைய கான்டாக்ட் நம்பருக்கு நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். அதே மாதிரி ஒவ்வொரு பதிலையும் நான் சொல்கிற மாதிரி திரும்ப நான் சொல்லிடுறேன். அக்ரிமெண்ட் ஹோல்டர்ட்டையோ பவர் ஹோல்டர்ட்டையோ வந்து எனக்கு கிடையாதுங்க. டைரெக்டாக யார் ஓனரோ அவங்கள்ட்ட தான் இருக்குது ப்ராப்பர்ட்டி. அதனால் இடம் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து இந்த பதிவு பார்த்துட்டு உங்களுக்கு இடம் ஓகே, ஏதாச்சும் டீட்டெயில் வேணும்னா நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். இடம் பார்க்குற மாதிரி தான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம். இல்லைன்னா நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா எங்களுடைய ஸ்டாஃப் அனுப்பிச்சி வரோம். நீங்கள் இடத்த போய் பாருங்கள். பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த இடம் பிடிக்கலைன்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க. நிச்சயமாக இந்த இடம் பிடிக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா உங்களுக்கு ஓகேவாக இருக்குதுன்னா நான் டைரெக்டாக ஓனர் மீட்டிங் தரேன். நீங்கள் ஓனர்கிட்ட நேரடியாக உட்காந்து நீங்கள் வந்து ரேட்டை பேசிக்கலாம். அதை ஒவ்வொரு பதிவில் நான் சொல்கிறது இதில் நான் சொல்லிடுறேன். நம்மளுடைய யூடியூப் சேனலில் போடக்கூடிய பதிவுகள் எல்லா இடம் பார்த்திங்கன்னா ஓனர் வந்து டைம் வந்து கொடுக்குற மாதிரியான ஓனர் வந்து இல்லைங்க. உடனடியாக வந்து அவங்களுக்கு வந்து பத்திரம் பண்ணணும். லீகல் பார்த்துட்டு ஓகே அப்படின்னா இம்மிடியட்டாக வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய பையர்ஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. அதனால தான் ஒவ்வொரு பதிலும் நான் வந்து சொல்லிடுறேன் நான். ஏன்னா ஓனரோட எக்ஸ்பெக்டேஷன் என்னங்கிறத நான் சொன்னால் தானே வந்து வாங்குறவங்களுக்கு தெரியலையா, பையர்ஸ்க்கு வந்து புரிஞ்சுக்க முடியும். அதனால் நான் சொல்லியிருக்கேன் நான். அதே மாதிரி இந்த இடத்தோட பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நல்ல இடத்தோட அடுத்த பதிவில் சந்திப்போம்.